இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. புதிய பூமியே புது பாட்டு பாடவா, புனித நாளிலே இறைமாட்சி காணவா. புதிய பூமியே புது பாட்டு பாடவா, புனித நாளிலே இறைமாட்சி காணவா. வானிலே கோலமாய் வானதூதர் பாடவே, புவியிலே நாமுமே தேவன் பீடம் கூடுவோம். வானிலே கோலமாய் வானதூதர் பாடவே, புவியிலே நாமுமே தேவன் பீடம் கூடுவோம். விண்ணோரெல்லாம் கொண்டாடவே இந்நாளையே கொண்டாடின, மன்னோருமே கொண்டாடுவோம். நம் பாடலும் விண்ணேறவே, மறிவாழ்வு தேடும் நாம் எல்லோரும் ஜீவ ஊற்று இயேசு பாதம் நாடி வாழ்வை தியாகமாக்குவோம். மறிவாழ்வு தேடும் நாம் எல்லோரும் ஜீவ ஊற்று இயேசு பாதம் நாடி வாழ்வை தியாகமாக்குவோம். வானிலே கோலமாய் வானதூதர் பாடவே, புவியிலே நாமுமே தேவன் பீடம் கூடுவோம். வானிலே கோலமாய் வானதூதர் பாடவே, புவியிலே நாமுமே தேவன் பீடம் கூடுவோம். திரு இருதய ஆண்டவர் நவநாள் மன்றாட்டு. நம் பங்கின் பாதுகாவலரான திரு இருதய ஆண்டவருக்கு நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போமாக. ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கி கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்ட இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கமிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பில் எங்களை காப்பாற்றி வழி நடத்தியருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினியாகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிபடவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும்
சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இதயத்தையும் மரியாளின் மாசற்ற இதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இருதய ஆண்டவர் திருநாளின் 3வது நாளாகிய இன்று மன்னிக்கின்ற இதயம் கொண்ட இயேசுவின் இதயத்தை குறித்து சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம் அனைவரையும் மன்னித்து அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து வாழ அழைக்கின்றார். எனவே இன்றைய நாளிலே நாம் நம் பங்கில் இருக்கின்ற இளையோர்கள், குறிப்பாக இயேசுவின் இளையோர் இயக்கம், புனித அந்தோணியார் தொடக்கப்பள்ளி ஆசிரியர், மாணவ மாணவியர், புனித வின்சென்ட் பவுல் ஆண்கள் மற்றும் பெண்கள் சபையினர், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அன்பியங்களுக்காக சிறப்பான விதத்தில் இன்றைய நாளிலே இந்த திருப்பலி வழியாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியில் ஆர்ஏ ராஜன், ஜெட்ரூத் எலிசபெத் குடும்பத்தினர் இருதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசீர்வாதம் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். அகஸ்டினா ஸ்டெஃபி 25ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றியாகவும் இறை ஆசீர்வாதம் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். மார்டின் ஜாக்லின் நன்றியாகவும் நினைத்த காரியம் நிறைவேறவும் பேரப்பிள்ளைகள் உடல் சுகத்துடனும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபிக்கிறார்கள். டேனியல் மரிய டாரத்தி மகள் ஜோஸ் ஜெனிஃபருக்கு ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக ஜெபிக்கிறார்கள். பிரான்சிஸ் ஆரோக்கியராஜ் உடல் நலமடைந்ததற்கு ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாக இத்திருப்பலியிலே ஜெபிக்கிறார்கள். எஸ் ஜான் சவரிமுத்து, சகாய மேரி, பிள்ளைகள் ஆண்டனி, ஜெட்ஸ், மரிய டிசோசா குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிரவீன் குமார், டாரத்தி ஜீவன் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் சிறக்கவும் உடல் உள்ள நலனுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். அருண்குமார், வின்சி அரோ குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொழில் வளம் சிறக்க இத்திருப்பலியிலே நன்றி பலியாக ஜெபிக்கிறார்கள். அருள் குணசேகர், விமலி அன்பரசி குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக ஜெபிக்கிறார்கள். அமளி குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். டி பால் குணசேகர் வாழ்க்கையில் இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்பழக்கமும் நற்சுகமும் கொண்டு வாழ வேண்டியும் இத்திருப்பலியிலே ஜெபிக்கிறார்கள். மேலும் இன்றைய திருப்பலியில் இறந்த அஞ்சலை என்கின்ற சிசிலியா 1ஆம் ஆண்டு நினைவில் அவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குருக்கள், கன்னியர், துறவரத்தார், பொது நிலையினர், கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபிக்கிறார்கள். இறந்த துரைசாமி, தங்கம், பிச்சையம்மாள் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஃபிலோமினா ஜோசப் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மாணிக்கம், ராஜாத்தி அம்மாள், அந்தோணிசாமி, ரோசாலி அம்மாள், சகாயராஜ் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இறந்த சந்தியாகு, ஃபிலோமினம்மாள், அடைக்கலம் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இறந்த ஆர் ராணி, அருள்மேரி, அன்னம்மாள், அமிர்தத்தம்மாள், ராஜ் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இறந்த விஏ மரிய ஜான் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இயேசுவின் திரு இருதய அன்பு பக்தர்களே, மன்னிக்கின்ற இதயத்தை ஆண்டவர் திறந்த
வண்ணமாய் நமக்கு காட்சி தருகின்றார். அவருடைய இதயத்திலிருந்து பொங்கி வழுகின்ற இரத்தமும் தண்ணீரும் திருவுருச் சாதனமாக, பாவ மன்னிப்பாக, ஒப்புரவு அருட்சாதனமாக திருச்சபையிலே இயங்கி வருகிறது, நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த மன்னிக்கின்ற இதயத்தை நாடி வருவோம். மன்னிப்பை ஊற்றாக தருகின்ற அவரை ஏற்று அந்த ஊற்றிலிருந்து பருகி மகிழ்வோம். திருப்பலியை தகுந்த விதத்தில் நிறைவேற்றிட நம்முடைய குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் மன்னிப்பு வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக மன்னிப்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு வழங்குகின்றீர். அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, பெருமை பாராட்டுதல் பயனற்றதே. ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டியிருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப்போகிறேன். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை 3ஆம் வானம் வரை எடுத்து செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானாம், உடலின்றி அங்கு சென்றானாம் யான் அறியேன், கடவுளே அதை அறிவார். ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், அவன் உடலோடு அங்கு சென்றானாம் அல்லது உடலின்றி அங்கு சென்றானாம் யான் அறியேன், கடவுளே அதை அறிவார். அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான். இந்த ஆளை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன். என் வலுவின்மையே எனக்கு பெருமை. அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாய் இராது. நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டாது விடுகிறேன். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும்போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் ஈராது. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். வாரீர் பிள்ளைகளை, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ
ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஒலிவமலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபசாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபசாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களில் மனதில் கொண்டிருந்தால்
யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர். இயேசுவின் திரு இருதய அன்பு பக்தர்களே, மன்னிப்பு கிறிஸ்தவத்தின் வரம் என்று சொல்ல வேண்டும். பாவ மன்னிப்பு வேறு யாருக்கும் கிடைக்காத ஒன்று, இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே உள்ள ஒன்று. பெருமை கொள்ளலாம், இருமாப்போடுடன் சொல்லலாம், ஆண்டவர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் என்று. அந்த மன்னிக்கின்ற இதயத்தை ஆண்டவர் என்றும் நமக்காக திறந்து வைத்திருக்கின்றார். குற்றங்களை மன்னித்தல் ஒரு வகை, தவறுகளை மன்னித்தல் ஒரு வகை, எல்லாவற்றுக்கும் மேலானது பாவங்களை மன்னித்தல். இப்பொழுது வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள். இயேசு என்ன சொல்லப் போகிறார் என்று பார்க்க, இயேசு அவர்கள் எதிர்பார்த்ததை செய்யவில்லை. மாறாக யாருமே எதிர்பார்க்காத எல்லாவற்றுக்கும் மேலான பாவங்களை மன்னித்து அனுப்புகிறார். நற்செய்தியாளர் யோவானுடைய நோக்கம் இங்கே இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்ல வருவதல்ல, மாறாக இயேசுவை எப்படி சிக்க வைக்கலாம் என்று அந்த சட்ட வல்லுநர்களும் மறைநூல் வல்லுநர்களும் எப்படியெல்லாம் முயற்சி செய்தார் என்பதை சுட்டிக்காட்ட அங்கே விரும்புகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையை கூட மாற்றி பாவங்களை மன்னிக்கின்றார். ரோமை சட்டப்படி இயேசுவின் காலத்திலே ஒருவருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது ரோமையர்களுக்கு மட்டுமே உரியது. இயேசு கிறிஸ்துக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்றால் கூட இந்த திருச்சட்ட அறிஞர்களால் மறைநூல் வல்லுநர்களால் முடியவில்லை. ஏரோதிடமும் பிலாத்துவிடம் தான் மாறி மாறி கொண்டு சென்றார்கள். ரோமையர்களுக்கு மட்டுமே உரியது கொலை குற்றம் சுமத்த தண்டனை தர. இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு சிக்கலிலே மாட்ட பார்க்கின்றார்கள். சரி, இவர் கொலை குற்றம் சுமத்தாமல் பாவங்களை மன்னிக்கின்றாரா, குற்றங்களை மன்னிக்கின்றாரா, பாவிகளோடு இணைந்து இருந்தாரே என்று பார்த்தால் அங்கேயும் திருச்சட்ட அறிஞர்கள் ஏமாந்து போகிறார்கள். பெண்ணே, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏதாவது ஆறுதல் வார்த்தை சொல்லி சமாளித்து போயிடுவார். இணைச்சட்ட நூலிலே 22:22 வாசிக்கின்றோம். விபச்சாரத்திலே பிடிபட்ட ஆணும் பெண்ணும் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆணும் பெண்ணும், இங்கே பெண்ணை மட்டுமே அழைத்து வந்து நிற்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து எதிர்கேள்வி கேட்டிருக்கலாம், எங்கே விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த ஆண் எங்கே என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஆண்டவர் ஒரு பொருட்டாக கருதவே இல்லை. புதிய இதயத்தை, புதிய சட்டத்தை, சட்டத்தின் நிறைவை தர ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரோமையர்களுக்கு எதிராக போய்விடும். இந்த பெண்ணை மன்னிக்காமல் அப்படி ஒரு சட்டத்தை அவர் நிறைவேற்ற முன்வந்திருந்தால், பாவிகளுக்கு நண்பனாக நோய் உற்றவரை குணப்படுத்த வந்தேன், பாவிகளையே தேடி வந்தேன் என்று தன்னுடைய போதனைகளுக்கு எதிராக இவர் சென்று விடுவதாகவும் அமைந்துவிடும். ஆனால் உங்களில் குற்றமில்லாதவர் முதல் கல்லை எரியட்டும் என்று சொல்லுகின்றார், போய்விடுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவும் அப்படியே இருந்திருக்கலாம். யாருமே இல்லையான்னு கேட்குறாரு. அமைதியாக இருந்து விட்டு சரி நீ போ அப்படின்னு சொல்லலை. இனியும் பாவம் செய்யாது அப்படின்னா அந்த நிமிடமே அதுவரை நீ செய்த அத்தனை பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன், இனிமேல் நீ ஒரு புதிய வாழ்க்கையை வாழு, பாவம் செய்யாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அந்த பாவத்தை மன்னித்து அனுப்புகின்றார். குற்றங்களை மட்டுமல்ல, தவறுகளை மட்டுமல்ல. குற்றங்கள் சட்டத்தின்படி தண்டிக்கக்கூடியது, தவறு தெரியாமல் அறியாமல் புரியாமல் நடந்து விடுவது ஒரு மனிதனுடைய வாழ்விலே, அதற்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் இந்த இரண்டையும் விட ஆன்மாவை காயப்படுத்திய பாவத்தை மன்னிக்கின்றவராக ஆண்டவர் இங்கே இனியும் பாவம் செய்யாதே என்று சொல்கின்றார். அதுதான் அன்பின் உச்சம். அந்த பாவ மன்னிப்பைத்தான் குருத்துவத்தோடு இணைத்து, அந்த குருத்துவத்தை நற்கருணையோடு இணைத்து தன்னுடைய உணவிலே இறுதி நாளிலே அதை ஏற்படுத்துகின்றார், திருவுருச்சாதனமாக மாற்றுகின்றார். நற்கருணையையும் பாவ மன்னிப்பையும் ஒன்றாக இணைக்கின்றார். அங்கே குருத்துவம் வருகின்றது. பாவ மன்னிப்பு கிறிஸ்தவத்தின் உச்சம்.
அன்பின் உச்சம், கிறிஸ்தவர்களின் பெருமை என்று சொல்லலாம். பாவத்தை அறிக்கையிட வேண்டும், அறிக்கையிட வேண்டும். ஊதாரி மைந்தனிலே நாம் பார்க்கலாம், தன்னுடைய தவறை உணர்கின்றான். உணர்ந்த பிறகு, இறைவா, அப்பா, உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், தவறு செய்தேன், என்னை மன்னியும் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி அவன் வருவான். அதன்படியே செய்வான். எதுவுமே பேச மாட்டார். விருந்து கொண்டாட எல்லா ஏற்பாடையும் செய்து விடுவார். பாவத்தை அறிக்கையிட்டால் அந்த மன்னிக்கின்ற இதயம் எதையுமே எதிர்பார்க்காமல் அந்த நிமிடமே, அந்த வினாடியே எல்லாவற்றையும் மறந்து விடுகிறது, மன்னித்து விடுகின்றது. அப்படிப்பட்ட இதயம்தான் ஆண்டவருடைய இதயம். அந்த திறந்த இதயம் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்டு அது வெளிப்படுத்தப்பட்டது எல்லாருக்காகவும். இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது. திருவருட்சாதனம், ஒவ்வொரு அருட்சாதனம் நமக்கு அங்கே தரப்பட்டு இருக்கின்றது. திறந்த இதயம் இயேசுவினுடைய இதயம், மன்னிக்கின்ற இதயம். அந்த மன்னிப்பை சுவைக்க வேண்டும். அந்த மன்னிப்பின் ஊற்றை நாம் பருகி தாகத்தை தணித்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். திருதய ஆண்டவனுடைய நவநாட்களில் நாம் இருக்கின்ற பொழுது, இந்த மன்னிக்கின்ற இதயத்தை பெற்றிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவிடம் வருகின்ற பொழுது, அந்த மன்னிப்பை பெற தகுதி உள்ளவனாக நான் என்னையே தயார் செய்து அதிலே பங்கெடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, லோத்தினுடைய மனநிலை மழுங்கி போனது. காயினுடைய மனநிலை என்ன செய்ய முடியும் பார்க்கலாம், துணிந்தது, தெரிஞ்சே செய்து. அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த ஊதாரி மைந்தனை போல், இனியும் நான் தவறு செய்ய மாட்டேன், உமக்கு எதிராகவும் செய்ய மாட்டேன், கடவுளுக்கு எதிராகவும் செய்ய மாட்டேன், யாருக்கு எதிராகவும் நான் செய்ய மாட்டேன், நான் ஒரு திருந்திய மனிதனாக, நல்லவனாக, நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவனாக வாழ்வேன் என்று நாம் உறுதி எடுத்து தகுதி உள்ளவனாக இருக்கின்ற பொழுது, அந்த இயேசுவின் திரு இதயத்திடமிருந்து, அந்த மன்னிக்கின்ற இதயத்திடமிருந்து அருளுக்கு மேல் அருளையும் ஆசிரியருக்கு மேல் ஆசிரியையும் பெறுவோம். ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தியும் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தியும் பீடம் வந்தோம். எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய் கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய் கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி வீடத்தில் குவைத்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தியும் பீடம் வந்தோம். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாமல இறைவனுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உம் கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, அன்பார்ந்த உன் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கிற அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார்.
இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளமடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், எங்களது உபகாரிகள், சிறப்பாக எங்களுடைய பேராலய பங்கின் உபகாரிகள், கொரோனாவினாலே இறந்து போன எங்களுடைய பங்கு மக்கள் மற்றும் உலகத்தில் உள்ள அனைவரையும் இன்று இந்த திருப்பலியிலே நினைவு கூர்ந்து ஜெபிக்கப்படுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும், உலகில் யாரும் நினையாதவர்களையும் இப்பொழுது இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இன்று இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்ற நிறுவனங்கள், எங்கள் பங்கில் இருக்கக்கூடிய இளையோர் மற்றும் பள்ளிகள், நிறுவனங்கள் அனைத்தின் மீதும், குடும்பங்களின் மீதும், அவர்களுடைய கருத்துக்களின் மீதும் இரக்கமாயிரும்.
எங்களிடம் ஜெபிக்கச் சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்களாக முன்வந்து யாருக்கெல்லாம் இந்த திருநாட்களிலே வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொன்னோமோ அவர்கள் அனைவரையும், இன்னும் சிறப்பாக குழந்தை பேற்றிற்காகவும் குடும்பத்தில் ஒற்றுமை, அன்பு, சமாதானம் பெருக வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்று எங்களிடம் ஜெபிக்கச் சொல்லி கேட்டுக்கொண்ட அனைவரையும் உம்முடைய திருப்பாதத்திலே வைத்து சிறப்பாக இந்த நாட்களிலே இன்று சிறப்பாக ஜெபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனும் எங்களின் வாழ்க்கை சூழலில் எல்லா நேரங்களிலும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவ
திருவுடலின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவு ஆளாலும். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையை கொடுப்பேன், மன்னவன் உனக்காய் என்னையை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கோ, கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமோ உம்மை புகழச் செய்யும். புனித யோசேப்பு ஆண்டு இறைவேண்டல். மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க, மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மில் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். எம்மை வழி நடத்தும். அருளையும் இரக்கத்தையும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். ஆமென். நன்றி சொல்லி மன்றாடுவோம். மன்னிப்பின் இறைவா,
இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறியச் செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகள் அவரையே கண்டுகொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி எம்மை என்றும் காப்பவர். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி எம்மை என்றும் காப்பவர். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவனேசு என்றும் என்னில் இருப்பதா. ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவனேசு என்றும் என்னில் இருப்பதா. பாவக்கரைகள் நிறைந்த எந்த உள்ளத்தை பரமனேசு குருதி சிந்தி கழுவினார். பாவக்கரைகள் நிறைந்த எந்த உள்ளத்தை பரமனேசு குருதி சிந்தி கழுவினார். அமைதியின்றி அடைந்த எந்த மனதினை ஆவி அனுப்பி அன்பு பொழிந்து மாற்றினார். அமைதியின்றி அலைந்த எந்த மனதினை ஆவி அனுப்பி அன்பு பொழிந்து மாற்றினார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி எம்மை என்றும் காப்பவர். இயேசு கிறிஸ்து இரவு பகலும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். இயேசு அருளால் இனி எனக்கு குறையில்லை. இரவு பகலும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். இயேசு அருளால் இனி எனக்கு குறையில்லை. இன்ப துன்பம் எது வந்தாலும் பயமில்லை. இயேசு எனது இறைவனாக இருப்பதா. இன்ப துன்பம் எது வந்தாலும் பயமில்லை. இயேசு எனது இறைவனாக இருப்பதா. இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி எம்மை என்றும் காப்பவர். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி எம்மை என்றும் காப்பவர். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.